அனைவருக்கும் வணக்கம். அரசருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு ஜாலியாக. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. உடலெல்லாம் மெலிந்து போயிருக்குது. ரொம்ப பசியில் இருப்பார் போல். அரசர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கிறாரு. நீங்கள் என்ன சாப்பிட்லின்னு தெரியுது பார்த்த உடனே, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து அறுசுவை விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அவரை சாப்பிட வைக்கிறாரு. அவரும் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுறாரு. சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு, நான் ரொம்ப எங்கள் குடும்பமே ரொம்ப வறுமையில் இருக்குது, என்னை நம்பித்தான் எங்கள் குடும்பம் இருக்குது, ஏதாவது தொழில் செய்யலான்னு பார்த்தா என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் தான் உதவி செய்யணும் அரசே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக செய்கிறப்பன்னு சொல்லிட்டு சில பொற்காசுகள் கொடுத்து ஏதோ ஒரு நல்ல தொழில் செஞ்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்புறம் நல்லா வெயில் அடிக்குது. அதனால் அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு சாயந்தரம் நேரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அரண்மனையிலேயே. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து 2 பசங்க கவனிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் அரசர் என்ன பண்ணுறான்னா 2 பசங்களையும் கூப்பிட்டு, இவர் வந்து சாயந்தரம் தான் அவர் வீட்டுக்கு போவார், நம்மளை நம்பி வந்தவர் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, நம்ம தோட்டத்தில் போய் ஃப்ரூட்ஸ் பழ வகைகள் நிறையா இருக்குல்ல, அதை பொறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கவர் கொடுக்குறாரு. இப்போ 2 பசங்களும் போகிறாங்க. மூத்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நல்ல நல்ல ஃப்ரூட்ஸாக பார்த்து மாம்பழங்கள், கொய்யாக்காய், வாழைப்பழங்கள் எல்லாமே நல்லதாக பார்த்து மரத்துலேருந்து பொறிச்சு ஃப்ரெஷ்ஷாக அவரு போட்டு கொண்டு வரான். இளைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த அப்பாவோட தொல்லை தாங்கலை, எவனோ ஒருத்தன் அவனுக்கு அத்தனை பொற்காசு கொடுத்து பத்துலின்னு ஃப்ரூட்ஸ் வேறு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ் பொறிக்கிறதுக்கே மனசு வரல. அழுகி போன பழங்கள், அப்புறம் வந்து கீழே கிடக்கிற மண்ணான ஃப்ரூட்ஸ் அதையெல்லாம் வந்து கவரில் போட்டு வரான். போட்டு வந்தோடனே அரசர் வந்து 2 பசங்களையும் கூப்பிட்டு, சரிப்பா நீங்களே நீங்கள் யார் என்ன கொண்டு வந்தாலும் நீங்களே சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். மூத்த பையன் சரிப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த பழங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு. இளைய பையன் வந்து திரு முடிச்சுட்டே இருக்கிறான். என்னப்பா நீ உன்னுடைய ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அரசர். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, அதை உங்களை பார்க்குறக்கு யாரோ ஒருத்தர் வந்தானல்ல, அவனுக்கு தானே கொடுக்குறதா சொன்னீங்க, இப்போ என்னையே சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அரசர் சொல்கிறார், இல்லைப்பா அவருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டார் அப்போவே, அப்புறம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால நீ தான் கண்டிப்பாக சாப்பிடணும் இதை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அப்புறம் அவன் ஐயோ நமக்குன்னு தெரிஞ்சால் நல்லா பிடிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தன்வினை தன்னை சுடும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.